ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? வாங்க நம்ம வீட்டுக்கிட்டயே மாரியம்மன் கோயில் இருக்குதுங்க. ரொம்ப விசேஷங்க. இந்த மாரியம்மன் கோயில்ல வந்து 10 நாளும் திருவிழா தாங்க. அவ்வளோ ஒரு திருவிழா கோலம் தான். வீட்லேருந்து ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம போயிரலாம். இப்ப நம்ம அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஃபுல்லா கலர் கலரா அந்த கலர் பேப்பர வச்சும், அதேபோல நல்லா லைட்டிங்கோட நைட் சமயம் பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மனசுக்கு இதமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மொதல்லாம் அந்த செப்பலுக்கு வந்து செப்பல் ஸ்டாண்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே இந்த கோயிலே வேற மாதிரி அ இன்னோவேட்டிவா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதேபோல நம்ம உள்ள போனோனயுமே ஹோமம் வளர்க்குறாங்க. அங்க யாகம் வந்து வளர்த்துட்ருந்தாங்க. அங்கேயுமே நம்ம கொஞ்சம் நேரம் நின்னுட்ருந்தோம். இங்க வந்து சாமிக்கு பிரசாதம்லாம் இது பண்ணியிருந்தாங்க. கலசம் வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. அங்க நம்ம கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு மாரியம்மாட்ட போய் நல்லா சாமிய வேண்டியாச்சு. அவ்வளோ ஒரு அற்புதமா இன்னைக்கு பாருங்களேன்! அப்பா! நான் ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுட்டே இருந்தேன். சூப்பரா அலங்கரிச்சிருந்தாங்க. அலங்காரத்த நல்லா பார்த்தாச்சு. சாமி அவ்வளோ நல்லா தரிசனம் பண்ணியாச்சுங்க. அதேபோல நம்மளுக்கு வந்து அ பின்னாடி திருப்பி வந்து பார்க்குறப்ப அந்த ஐயர் வந்து ஹோமம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அ அதுவுமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம நின்னு பார்த்துட்டுருந்தோம். பார்த்துட்டு பின்னாடியே நம்மளுக்கு வந்து எல்லா சாமியுமே இருப்பாங்க. அ அதாவது எல்லா சாமியுமேனா பிள்ளையார், முருகர் எல்லாருமே இருப்பாங்க. அப்படியே பேக் சைட்ல வந்தோம்னா, நம்மளுக்கு வந்து விநாயகர வந்து பார்க்கலாம். நல்ல விநாயகர் சூப்பரா எல்லா சாமியுமே அலங்கரிச்சிருந்தாங்க. அதேபோல ஒவ்வொரு சாமிகிட்டயுமே மேல பூக்களால நல்லபடியா சூப்பரா டெக்கரேட்டிவா அலங்கரிச்சிருந்தாங்க. இந்த பக்கம் சைடுல வந்தா நாகம்மா. அங்கேயுமே நம்ம சாமிய நல்லா தரிசித்தாச்சுங்க. நாகம்மாவ கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேல வந்தோம்னா, இங்க பாருங்க சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி பேக் சைடுல அப்படியே இருக்குது. அ இது கொஞ்சம் மலை மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. மேல வந்து நம்ம வந்து போலாம். சப்போஸ் மேல வந்து ஏறுறாப்ல இருந்துச்சுன்னா, மேல வந்து பெரிய ஆஞ்சநேயர் இருக்காரு. அங்கேயுமே நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. இங்க பாருங்க இதுதான் சொன்னேன். மேல அந்த ஸ்டெப்ஸ் மாரி போட்டிருக்காங்கல்ல, அங்க போனா நல்லாருக்கும். பார்க்கறதுக்குமே அவ்வளோ லைட்டிங்கோட பார்க்கறதுக்கு சூப்பர் பிரமாதமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கிருஷ்ணர்லாம் அவ்வளோ நல்லா இருந்தாரு பார்க்கறதுக்குமே. இங்கேயுமே நம்ம சாமிய நல்லபடியா ஆஞ்சநேயர வேண்டியாச்சு. இது வந்து வெளியில பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகா அந்த அம்மாவ வந்து டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நல்லா கலர் கலரா மின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம வீடியோவ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.